ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவரிடம் அனைத்து மக்களும் ஆசி பெற்றனர். அதைக் கண்ட பாம்பு அவரிடம் ஆசி பெறச் சென்றது. துறவியும் பாம்பிற்கு ஆசி வழங்கி இனிமேல் நீ யாரையும் கடிக்கக் கூடாது என்று சத்தியம் வாங்கினார். அதை ஏற்றுக்கொண்ட பாம்பு அன்றிலிருந்து யாரையும் கடிப்பது இல்லை. இதை அறிந்த ஊர் சிறுவர்கள் பாம்பை வைத்து விளையாடினர். இதனால் பாம்பு மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானது. எனவே மீண்டும் துறவியைக் காணச் சென்றது. துறவியே, உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நான் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன். என்னை இந்த நிலையிலிருந்து காக்க என்ன செய்யலாம் என்று கேட்டது யூட். துறவி சிரித்தபடி கூறினார், நீ யாரையும் கடிக்கக்கூடாது என்றேன். ஆனால் சீரக்கூடாது என்று சொல்லவில்லையே. இது பாம்பிற்கு புரிந்தது. அதன்பின் குழந்தைகள் வந்தால் பாம்பு கடிக்காமல் சீறி பயமுறுத்தியது. பின்னர் யாரும் பாம்பை தொந்தரவு செய்யவில்லை. பாம்பு இனிமையாக வாழ்ந்தது. யூட். கதை நீதி: சரியான இடத்தில் நாம் காட்டும் கோபமும் நியாயமானது. நன்றி. அழகான மலை கிராமம். அதில் ஒரு ஆறு. ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம். அதில் ஒருவர் மட்டுமே நடந்து செல்ல முடியும். அந்த பாலத்தில் 2 ஆடுகள் எதிரெதிர் திசையில் நடந்து வந்தன. இரண்டும் பாலத்தின் நடுவே வந்து நின்றன. ஒன்றை மற்றொன்று பின்னால் போகச் சொன்னது. ஒரு ஆடு நானே பலசாலி என்று கூறி சண்டை செய்தது. 2 ஆடுகளும் மோதிக்கொண்டன. 2 ஆடுகளும் நிலை தடுமாறி ஆற்றிற்குள் விழுந்தன. ஆற்று நீர் 2 ஆடுகளையும் அடித்துச் சென்றது. 2 ஆடுகளும் தப்பித்தோம் பிழைத்தோம் என நீந்தி கரை சேர்ந்தன. மறுநாள் அதே நேரத்தில் அதே பாலத்தில் 2 ஆடுகளும் எதிர் எதிர் திசையில் நடந்து வந்தன. நடுவில் வந்து நின்றன. நேற்று நான் பலசாலி என்று சண்டையிட்ட ஆடு இன்று நான் தரையில் அமர்ந்து கொள்கிறேன், நீ என்னை தாண்டி செல், பின்பு நான் நடந்து செல்கிறேன் என்று கூறியது. அதற்கு மற்றொரு ஆடு ஒப்புக்கொண்டது. ஒரு ஆடு தரையில் அமர்ந்து கொண்டது. மற்றொரு ஆடு தாண்டிச் சென்றது. 2 ஆடுகளும் பாலத்தை இனிதாக கடந்தன. கதை காட்டும் நீதி: விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை. நன்றி குழந்தைகளே. மீண்டும் சந்திப்போம். அடர்ந்த காடு. மிகப்பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. தான் மிகவும் பலசாலி என்று நினைத்துக்கொண்டு காட்டில் வாழும் மிருகங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தது. யானை நடந்து வந்த பாதையில் எறும்பு கூட்டம் ஒன்று பாதையை கடந்து கொண்டிருந்தது. அதைக் கண்ட யானை துதிக்கையால் தண்ணீரை பீச்சி அடித்து அந்தக் கூட்டத்தை கலைத்தது. அதில் பல எறும்புகள் பலி ஆனது. அந்தக் கூட்டத்தில் ஒரு குட்டி எறும்பு யானையிடம் நீ செய்வது சரியா என்று கேட்டது. நானே மிகவும் பலசாலி, என் பாதையில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று யானை திமிராக பதில் சொன்னது. குட்டி எறும்பு யானைக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து யானை தூங்கும் நேரம் மெல்ல அதன் காதுக்குள் சென்றது. காதை கடித்து குடையத் தொடங்கியது. வலி தாங்க முடியாமல் யானை கத்தியது. என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது. இனிமேல் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் என்ற உறுதிமொழியை கொடுத்தது. உடனே எறும்பு காதை விட்டு வெளியே வந்தது. யானை அமைதியாக சென்றது. கதை நீதி: நீங்கள் பலசாலியாகவே இருந்தாலும் பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.